உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க போங்க ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க மனோகரே, இல்லைன்னா அந்த கிஃப்ட் மேட்ரு. ஐயா, அது என்ன கிஃப்ட்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது 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 வேற ஒரு கிஃப்ட்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படிமா? போய் அந்த ஜூஸ் போட்டு எடுத்து வாயம்மா. அது பாரு, வேகாத வெயில போயிட்டு வந்துருக்காரு. போயிட்டு வா சீக்கிரம். எவ்வளோ நேரம்? என்னால இதெல்லாம் நம்பவே முடியலைங்கய்யா. ஏது ஜூஸியா? மனோகரி அம்மா போய் எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்பவே முடியலைங்கய்யா. இனிமே எல்லாம் இப்படிதான் ரமையா, எல்லாமே இந்த வீட்டில் இப்படிதான் நடக்கும். நீங்க இனிமே ஜூஸ் எப்ப வேணும்னாலும் மனோகரி மேடம் கேளுங்க. அப்படி அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. எங்க ஊர்ல வந்து இந்த வெயிட் தூக்குற போட்டி இருக்கு தெரியுமா? அதுலயும் நான் தான் ஜெயிப்பேன். எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி, அப்படியே அப்படியே இப்படி தூக்குவேன் நானு. அப்படின்னா என்னையும் ஒரு கையில தூக்கிடுவீங்களா? நான் எல்லாம் ஒரு அரிசி மூட்டை 50 கிலோ இருக்கும்போது அப்படியே தூக்குவேன். நீ எல்லாம் அதுல இருக்கிற ஒரு அரிசி, உன்னை தூக்கிட மாட்ட. வா புடி, நல்லா கேட்டியா புடி. போதுமா? எப்படி மாமா, அஞ்சலி சின்ன பொண்ணு, அவளை அசால்ட்டா தூக்கிட்டீங்க. என்ன தூக்குங்க பாப்போம். நீ என்ன பெரிய மனுஷனா என்ன? இங்க வாடா. இப்ப பாரு. சூப்பர் மாமா. போதுமா? மாமா, நீங்க உண்மையிலே சூப்பர் மேன் தான். எல்லாரையும் அசால்ட்டா தூக்குறீங்க. இது என்ன பிரமாதம்? இப்ப 2 பேருமே தூக்குறோம் பாரு. வாடா வா அஞ்சலி, புடிச்சுக்கோ. நீ தோல்ல புடி. அஞ்சலி, என்ன பசங்களா மாமா கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க போல. சுடர், உன் அண்ணன் உண்மையிலேயே வேற லெவல். பயங்கர பலசாலியா இருக்காரு. அப்படியா? ஆமா சுடரம்மா, என்னையும் கவினையும் மாமா ஒரே கையில தூக்கிட்டாரு தெரியுமா? டாடி கூட இது வரைக்கும் தூக்குனதே கிடையாது. இது என்ன பெரிய ஆச்சரியம் அஞ்சலி. உங்க டாடி நினைச்சா என்னையே ஒரு கையில தூக்கிடுவாரு. இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? என்னம்மா புருஷனை விட்டு கொடுக்காம பேசுற போல இருக்க? ஆமாண்ணே, பிறந்த வீட்டுல இருந்த வரைக்கும் தான் அண்ணன் தங்கச்சி பாசமெல்லாம். புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புருஷனுக்கு தானே முன்னுரிமை. தோத்துறாங்க மாமா. மாமா மாமா அம்மா விட்டுறாதீங்க. பாத்து மாமா விட்டுறாதீங்க மாமா. மாமா மாமா ஆண்டி மணி அரச மணி பெரிய கருப்பு. Oh my god. ஐயா என்னாச்சு? ஐயா ஐயோ விட்டுறாதீங்க. மாமா சூப்பர். Oh my god. சுடர், எனக்கு போதும். மச்சானுக்கு வை. எனக்கு போதுமா? நான் ராத்திரியில் அதிகமா சாப்பிடுறதே கிடையாது. ஓ,
பரவாயில்லையா மச்சான்? சாப்பாடுக்கு பேர் போன ஊர்ல இருந்து வந்து அளவோட சாப்பிடுறதெல்லாம் நல்ல விஷயம் தான். மச்சான், மதுரைனாலே சாப்பாட்டுக்கு பேர் போன ஊர் தான். ஆனா நாங்க வயிறு மட்டும் சாப்பிடுறத விட அடுத்தவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்ப்போம். அதான் எங்க குணமே. ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் மதுரையில சைவத்திலயும் சரி அசைவத்திலயும் சரி விதவிதமா எத்தனையோ சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா என் தங்கச்சி கைப்பக்குவம் அல்டிமேட். அம்மா சுடரே, சாமியா சமைச்சிருக்க மணி. ஆனா மனசார சொல்ற மாப்பிள்ள, சுடர் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தம்பி, நீங்க மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு புதுசா யார் வந்தாலும் சுடர் சமையல்ல பாராட்டாம போனதே கிடையாது தெரியுமா? மாமா, நீங்க இப்ப சாப்பிடுறது வெறும் இட்லியும் சட்னியும் தான். அதுக்கே சுடரை இவ்ளோ பாராட்டுறீங்க. சுடர் செய்யற சிக்கன் பிரியாணிலாம் இதை விட சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படியா? அப்ப நாளைக்கே சாப்பிட்டுருவோம். என்ன சுடரு? கண்டிப்பாண்ணா, நாளைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா பிரியாணி செஞ்சுடுறேன். டன்னு. சரி, சரி, பிரியாணி விடுங்க, இப்ப சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். நல்லா தொட்டு போதுமா? சாப்பிடு. அண்ணே, என்னண்ணே இன்னும் தூங்கலையா? தூங்கணும் சுடரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு அழகான குடும்பத்தோட சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுருக்கான்ல, அதுக்கு காரணமே நீதான். ரொம்ப நன்றி சுடரு. அட என்னண்ணே, எதுக்கு போய் நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? இப்ப நீங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்கண்ணே. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த ஒற்றுமையான குடும்பத்துக்குள்ள எப்படி அந்த விஷமக்காரி மனோகரி உள்ள வந்து சேர்ந்தா? அவ எப்பேற்பட்ட ஃப்ராடுங்கிறது இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, எழில் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் மனோகரி. 2 பேரும் குழந்தையில இருந்தே ஒன்னா வளர்ந்துருக்காங்க. நடுவுல எழில் சார் இந்து அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனோகரி எங்க போனானே தெரியல. ஓ, அந்த டைம்ல தான் அவ மதுரைக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்து அக்கா இறந்து போயிட்டதால திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து எழில் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த மொத்த சொத்தையும் சுருட்டணுங்கிறது தான் அவ பிளான். அவ்வளவு மாதிரி ஒரு மோசமான பொம்பளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுமா. இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அது சரி, நீ தான் இப்ப எழில கல்யாணம் பண்ணிட்டல, இன்னும் எந்த நம்பிக்கையில இவ இங்க இருக்கா? ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அவளை வெளியே அனுப்பிடலாங்கிற நம்பிக்கையில தான். ஓஹோ. இதுக்கும் எனக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே கனகவல்லி அம்மா எழில் சார் கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா ஒரு வாரத்திலே திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி வந்தா அவ? புரியலையே. அது ஒரு பெரிய கதைன்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.